அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இப்போ வந்து பிரபலமாயிரும். ஏன்னா 2வது முறையா டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரப்புரைக்கு வராங்க. லாஸ்ட் வீக் திருச்சிக்கு வந்திருந்தபோது பெரிய ஆரவாரம், தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்க எதிர்பார்க்காத அளவு வந்து பொதுமக்களுமே வந்து பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி கூட்டங்கள் வந்தனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களோட பெர்மிஷன் வாங்கின கூட்டம் அந்த டைம் வந்து 10:30 to 11 மரக்கடைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி அவங்களால ஏர்போர்ட்ல இருந்து அங்க வரையே 5 ஹவர்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு கூட்டங்கள் நெடுவெங்கிலும் ரசிகர்கள், தொண்டர்கள் இருந்தாங்க. அதனால அவரால் வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய பொது சொத்துக்கள் வந்து சேதமடைஞ்சிருச்சு. அது மாதிரி உயரமான கட்டடங்கள், மரங்கள், மின்கம்பங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏறிட்டாங்க. அது வந்து அவங்க தலைவருக்கு அந்த கட்சிக்கு பெரிய ஒரு தலைவலியா ஆயிடுச்சு. கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தொண்டர்களோட உயிருக்கு வந்து யார் வந்து அதாவது கேரண்டி அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ தொண்டர்களுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா அவங்க குடும்பம் யார் பதில் சொல்றது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க நிபந்தனைகள்லாம். ஸோ வந்து கோர்ட் வந்து டெபாசிட் கூட பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொது சொத்துக்கள் வந்து சேதம் அடைஞ்சதுன்னா நாங்கள் முன்னாடியே நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்ல இருந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நீங்க வந்து உங்க ரசிகரா தொண்டர்களா போய் பார்க்கும்போது உங்களோட தலைவரை பாருங்க. அதே மாதிரி பொது சொத்துக்களை எதையுமே சேதப்படுத்தாதீங்க. ஏன்னா அது நம்ம கட்டுற வரியில இருந்து தான் பொதுமக்களுக்கு அது வந்து நமக்கு கொடுக்குற காசுல இருந்து தான் அதெல்லாம் செய்யறாங்க. ஸோ அதனால எதையுமே பொது சொத்துக்கள் வந்து வீணாக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 12 கட்டளைகள் வந்து உங்க தலைமையில இருந்து டிவிகே அங்க தலைமையில இருந்து ஒரு 12 கட்டளைகள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள், அதாவது கர்ப்பிணிகள், முதியவர்கள், அதாவது சிறுமிகள் இவங்க எல்லாருமே வராதீங்க, சிறுவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வண்டியை ஃபாலோ பண்ணி 2 வீலர்ல வராதீங்க, பரப்புரை வாகனத்தை தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயரமான கம்பிகள்ல, மரங்கள்ல எதையும் ஏறாதீங்க, பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு 12 கட்டளைகள் கொடுத்துருக்காங்க. யாரையும் துன்புறுத்த மாதிரி நடந்துக்காதீங்க, பொதுமக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நீங்க கடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைமையில இருந்து ஒரு கட்டளைகள் வந்திருக்கு. இதை வந்து அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அதாவது அந்த கட்சிக்கு நீங்க கொடுக்க போற பெரிய ஒரு அந்தஸ்துனே சொல்ல முடியும். இன்னைக்கு நாகையில இன்னும் சிறிது நேரத்தில் வந்து பரப்புரையை ஸ்டார்ட் பண்றாங்க டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். ஸோ இன்னைக்கு அவங்க சொன்னதை அவங்க ரசிகர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய விமர்சனமா எல்லா கட்சியில இருந்துமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க மாற்றணும். இது எல்லாமே ரசிகர்கள், தொண்டர்கள் கையில தான் இருக்கு. பார்ப்போம் இந்த 2வது பரப்புரையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்ல தலைவரை பார்த்து உற்சாகத்துல அவங்களோட தொண்டர்கள்லாம் என்ன பண்ண போறாங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.